இருந்து சோசியல் மீடியாவில் அந்த பரிதாபங்கள் சேனலை பேன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. சோ அதுல முக்கியமா ஒரு 2 வழக்கறிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சொசைட்டி பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ குறிப்பா மென்ஷன் பண்ணி அதுல வன்முறையை தூண்டுறாங்கன்னு சொல்லி இவங்களை வந்து பேன் பண்ணி ஆகணும், இந்த சேனலை வந்து தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. ஆமாங்க, நானும் சொல்றேன், கண்டிப்பா அந்த சேனலை வந்து பேன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம கோபியும் சுதாகரும் ஒரு எல்லை மீறி போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அந்த காரணங்கள் என்னென்னு சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. எவ்வளவோ ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அவங்கலாம் தனக்கு என்ன, என் வேலை உண்டு, நான் உண்டு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. பட் இவங்க ஒரு ஸ்டேட்ல ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்களுடைய தவறு, இந்த பேருந்து இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வே ஆஃப் அப்ரோச்ல ஒரு மாதிரி ஃபன்னா எடுத்து சொல்லி அதுக்கான ரிசல்ட்டையும் தமிழக மக்கள் பார்த்தாங்க. அதுக்கான விளைவு என்னங்கிறதே அவங்களும் நிறைய ஃபேஸ் பண்ணி தான் வெளில வந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலுமே சரி, ஒரு பிரச்சனையிலுமே அவங்களோட அப்ரோச்ல அத ஒரு காமெடியா எடுத்து அதுல ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு நமக்கு என்னப்பா, நம்ம பாட்டு கண்டென்ட் போட்டோமா, 4 காமெடி ரீல்ஸ் எடுத்து சொருவணுமா அப்படின்னு சொல்லி சம்பாரிச்சுட்டு போவோம் அப்படின்னு நினைக்காம, இந்த விஷயத்த நம்ம எடுத்து சொன்னா அதுல 4 பேராவது திருந்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எல்லா விஷயத்திலுமே பண்றாங்க இல்லையா? சோ அதுக்காக இந்த சேனலை கண்டிப்பா பேன் பண்ணியே தான் ஆகணும். 2வது, இதே மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப என்ன நடந்திருக்கோ இதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு கட்சி தலைவரை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த தலைவரை மென்ஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அந்த தலைவர் அந்த இடத்துல சில பல விஷயங்கள் தவறாதான் பேசியிருந்தாரு. அதுக்கு மென்ஷன் பண்ணி அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அப்ப இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாராட்டி இருப்பாங்க. இப்ப கேஸ் போடுற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து பாராட்டி இருப்பாங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்ப அத ஒரு விஷயமா வந்து பாக்குறாங்க. தயவு செஞ்சு எது தவறு நடந்தாலும் அதை வந்து எடுத்து இந்த சேனல் பேசுறாங்க பாத்தீங்களா, அதுக்காகவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணி தான் ஆகணும் இந்த சேனலை. சரிங்களா? விஷயம், இந்த சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு வந்த அந்த ஒரு வீடியோ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு வீடியோவை தயவு செஞ்சு நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஒரு கண்ணோட்டத்திலே பாக்குறீங்க. அந்த ஒரு கண்ணோட்டத்துல பாக்காதீங்க. எல்லாருமே தயவு செஞ்சு வெளியில வந்து அவன் ஏன் உங்களை சொல்றான்னு பாக்குறீங்க. நான் அந்த கேஸ் போட்டவங்களே நான் சொல்றேன், எதுக்காக அவங்க வந்து உங்களை சொன்னாங்க நீங்க மீன் பண்றீங்க? எல்லா சமூகத்திலுமே குரு பூஜைன்ற ஒண்ணு வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ எல்லாருமே அதே மாதிரி கார்ல கொடியை கட்டிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இவங்களை மென்ஷன் பண்ணி இவங்களை மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி யாரும் யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு அவங்க சொல்ல வந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. எல்லா கட்சியில இருக்கக்கூடியவங்க, இந்த ஜாதி கட்சி வச்சு தலைவர்களா இருக்கக்கூடியவங்க, சங்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு சொல்ல. எனக்கு தெரிஞ்சு நிறைய அண்ணன்கள் வந்து நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்றாங்க, காலேஜுக்கு போறதுக்கு செலவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். பட் ஒரு சிலர் சில விஷயங்களோட அவங்களோட சொந்த ஆதாயத்துக்காக சில சின்ன சின்ன பசங்களை பயன்படுத்தி, எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனா சொல்ற மக்களே, எனக்கு தெரிஞ்சு சின்ன பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வேற எதுக்கும் போக முடியாம கேஸ் வாங்கிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சிலர் தூண்டி விடுற பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு நிறைய பேரை பார்த்திருக்கேன். அவன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா சொல்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கோபி போய் சொல்லுவாரு பாத்தீங்களா, ஆனா அது வந்து சொல்றதுக்கு உங்களுக்கு காமெடியா இருக்கும். பட் அதோட வலி வந்து ரொம்ப கஷ்டம். அந்த கோபி சொல்ற அந்த இது நம்ம ஊர் பசங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க அந்த மாதிரி போகும்போது நீங்க போய் சொல்லும் போது அவங்க வந்து அண்ணா நான் பாத்துக்கிறேன், பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ தயவு செஞ்சு இந்த விஷயத்த வந்து இவ்வளவு பெருசா கேஸ் அப்படின்னு கொண்டு போற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க அந்த தப்பு பண்ணலன்னா நீங்க அதை பெருசா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இதுல இன்னும் ஆனா இதுக்கு இடையில நெட்டிசன்ஸ்னு ஒரு கேங் இருக்கு பாத்தீங்களா. இந்த வீடியோ வந்த உடனே சும்மா விட்டுருந்தா கூட அவன் பார்த்துட்டு அவன் கருத்தை விட்டுட்டு பேசிட்டு போயிருந்திருப்பான். இவங்க இடையில பூந்து என்ன பண்ணாங்க, ஒரு கேங்கு டெலிட் ஆகிறதுக்குள்ள பாத்துருங்கன்னு சொல்லி வேலியில போன ஓனர் எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையா வந்து பாத்தீங்கன்னா பண்ணி விட்டாங்க. நண்பா ஒண்ணு சொல்றேன், இந்த விஷயத்தையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எதையுமே யோசிக்காதீங்க. நேரா ஆமா இப்படி பேசலாம், அப்படி பேசலாம்னு யோசிக்காதீங்க. என்ன பேசுறாங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு, இல்லாமல்லாம் கிடையாது. கண்கூடி நானே பார்த்திருக்கேன். சோ நிதானமா யோசிச்சு என்னங்கிறது முடிவு பண்ணுங்க.